ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அரை கேரட் எடுத்து வச்சுருக்கேன், மல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவைங்கிற அளவு உப்பு, அப்புறம் காலையில் செஞ்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் இந்த சாதத்தை போட்டுக்கலாம். நம்ம 2 கப் சாதம், இன்னொரு கப் சாதம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு கப் சாதம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த மாதிரி இதை வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சாதத்தை நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லாமே போட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பாருங்கள், இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சேஃப் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அதில் அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். சிம்லே வச்சு பொரிச்சிக்கலாம். ஏன்னா அப்போந்தான் உள்ளே வேகும், இல்லைன்னா வேகாமல் பச்சையாக இருக்கும். மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சுட சுட நல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பழைய சாப்பாடில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.